பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்னப்பா அவரெல்லாம் எடுத்துருவாரு, அந்த ரேஞ்சிலே தான் இருப்பார். அப்படியே உட்காந்து காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டண்ட், போக்குவரத்து, கேமரான்ட்டு ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கள்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த ஷார்ட் முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷார்ட்டுக்கு லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் என்னடா அப்படியே பார்த்தா இங்கே பேசுறது 6 பேர்த்துக்கும் கேட்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுறேன்னு பார்த்தா நல்ல பொன்மொழிகளாக கேட்டுச்சு 2. ஏய் என்னடா கொடுத்துட்டேன். அவன் இன்னொருத்தவங்கள விமலன் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஏய் அப்படியே அப்படின்னு பக்கத்தில் வந்தார். ஏப்பா அப்படிதான் பேசிக்குவீங்களா? ஐயா இல்லைன்னா ஜாலியாக பேசிக்குவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசினாரு. அது அப்படிதான் பிடிவி வாங்கி வச்சேன். அதுலேருந்து அதை தொடரதே இல்லை நான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணார், சிரிச்சுட்டு இருந்தார். படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவில் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அதாவது எங்களை மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடை அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டோம். அது வந்து இங்கே நிற்க சொன்னால் அங்கே போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அது மூடுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி.